எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் படத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை தொடங்குகிறோம். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நாங்கள் துவங்குகின்றோம். எங்களது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். எங்களது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் எங்களது மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் எங்களை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். இன்னும் எங்களுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நாங்கள் மன்னிப்பை வேண்டுகின்றோம். மன்னிப்பவனே, எங்களை மன்னிப்பாயாக. நேர் வழியில் எங்களை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் எங்களை நீ வழி நடத்துவாயாக. நீ எங்களுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை எங்களை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எங்களது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எங்களுக்கு வழிகாட்டுவாயாக. எங்களுக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நாங்கள் அடைந்து கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே எங்களுடைய இறைவன், நீயே எங்களுடைய பொறுப்பாளர், நீயே எங்களுடைய இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக எங்களை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் எங்களை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சூளைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நாங்கள் விரும்புகின்றோம். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டோம் இறைவனே. புதிய வாழ்க்கையில் எங்களை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் எங்களை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நாங்கள் துவங்குகின்றோம். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. நம்ம எல்லாருக்குமே லேசான வாழ்க்கை அமையணும் அப்படின்ற ஒரு ஆழமான விருப்பம் இருக்குது. எந்த சூழ்நிலையிலையுமே அந்த விருப்பம் நம்ம மனசுல இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் சில கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில வருது. அந்த மாதிரி வரும்போது நம்ம தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டிய சில புரிதல்கள் என்னன்னா, நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா, ஒன்று நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல தவறி இருக்கிறோம். அது உடல் அளவுலையோ மனதளவுலையோ ஒரு தவறு செஞ்சிருக்கிறோம். அது என்ன தவறு அப்படின்றத திங்க் பண்ணி பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில ஏதாவது கஷ்டப்படுறோம், ஒரு விஷயம் கஷ்டமா இருக்குன்னா நம்ம சைட்ல என்ன தப்பு இருக்கு. ஆக்சுவலி ரிசல்ட் என்னன்னா லேசா இருக்கணும். நாம எதை செஞ்சாலும் லேசா இருக்கணும். லேசான வாழ்க்கை நமக்கு இருக்கணும். சப்போஸ் கஷ்டமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட் எது? நாம பிசிக்கலி மென்டலி என்ன தப்புகள் இருக்கும். பிசிக்கலி நான் சொல்றது நம்ம சரியான உணவுகளை சாப்பிட்ருக்கோமா, சரியான ஓய்வு எடுத்திருக்கோமா, போதுமான தண்ணி குடிச்சிருக்கோமா, நல்லபடியா நம்ம தூக்கம் இருந்திருக்குதா, இந்த பயண களைப்புகள் இருக்கிறோமா, சரியான ஒரு சூழல்ல இருக்கிறோமா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணி. மென்டலி அப்படிங்கும்போது நமக்கே தெரியும். நம்ம மனசுல பெருமை இருக்குதா, பொறாமை இருக்குதா, கவலை இருந்ததா, பயம் இருக்குதா, கோபம் இருந்ததா, பழி உணர்ச்சி இருந்ததா, இந்த மாதிரி கெட்ட குணங்கள் எதுவும் இருந்ததா, அதன் விளைவா அந்த கஷ்டம் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இல்லைங்க, ரெண்டுமே இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னா அது கஷ்டமே கிடையாது. அது இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. அந்த செய்தியில என்ன இருக்குன்னு நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த சிந்தனைக்குள்ள போகும்போது அங்க கஷ்டத்துக்கு இடம் கிடையாது. இந்த ஈவெண்ட் நடக்குது, இது இறைவன் நாடி இருக்கிறான், இதுல என்ன நமக்கான நன்மை இருக்குது. நன்மை தான், ஆனா என்ன நன்மை? அந்த நன்மை தான் லேசான தன்மை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இயல்பாவே நம்ம தடங்கல்னு சொல்லுவாங்க வீட்டுல. ஏதாவது ஒண்ணு செய்யும்போது, ஐயோ தடங்கல் ஆயிடுச்சுப்பா, அப்புறம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க.
தடங்கள் அப்படின்னா என்னன்னா, அது நம்மிலிருந்து ஏற்படுவதாக இருக்கலாம். அதாவது நாம செய்யக்கூடிய ஒரு செயல் தவறான ஒரு செயலா இருக்கலாம். நாம் குணங்களை கொண்டு தவறான தன்மையில் அந்த செயலை செய்ய விளைபவர்களாக இருக்கலாம். அதனால இறைவன் அந்த தடையை ஏற்படுத்துறான். அல்லது நாம் அறிவை கொண்டு அந்த ஒரு செயல் மேல ஒரு அவசரம் காட்டுறோம். ஒரு கவனக்குறைவு நம்மகிட்ட இருக்குது. அத போக்கிக்கிறதுக்காக இறைவன் அந்த தடங்களை ஏற்படுத்துறான். அதனால தடங்கல்கள நாம மதிக்கணும். என்னைக்குமே தடங்கல்கள நாம மதிக்கணும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு ஒண்ணு பண்ணோம்னா, அது கண்டிப்பா ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆயிடும். சில விஷயங்கள் அதுவே நடக்கும். "ஏய் நம்ம நடத்துறோமா, அதுவே நடக்குதாப்பா" அப்படின்ற அளவுக்கு லேசா அப்படியே நடக்கும். அதுதான் நமக்கான நன்மை. அதுதான் லேசான தன்மை. ஏதாவது ஒரு சின்ன தடங்கல், அதாவது நம்ம சைடு தவறு இல்லாம, ஏதாவது ஒரு சின்ன தடங்கல் இருந்தா கூட, அதை இறைவன் ஏற்படுத்துகிறான் என்று புரிந்து, நாம் சற்று பொறுமை காக்க வேண்டும். இந்த விஷயங்கள் ஆனா, பொதுவா உலகத்துல மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வாழ்க்கைன்னு இருந்தா கஷ்டங்கள் இருக்கத்தான்ப்பா செய்யும். கஷ்டங்களும், சுகங்களும் மாறி, மாறி வரத்தான்ப்பா செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நம்ம கேட்கக்கூடாது. இது ஒரு தத்துவமா பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு குரூப்பு. ஆனா உங்க மனசு என்ன சொல்லுது? வாழ்க்கைன்னா எப்பா சந்தோஷமா இருந்துட்டேன். இன்னும் ஏதோ கஷ்டகாலம் வரப்போதே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது மனம் 2 சும்மா சொல்லும். ஆனா எப்பயுமே லேசான வாழ்க்கை இருக்கணும்னு தான் மனசு சொல்லுது. அதனால பொதுவான வழிமுறைகள நம்ம பின்பற்ற தேவையில்ல. இங்க நம்ம உள்ளத்துல என்ன நடக்குது? என்ன விருப்பமா இருக்குன்றது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அதனால எதுவுமே கஷ்டம் கிடையாது. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள பொறுத்துக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள நம்ம சிந்தனை அடிப்படையில அணுகுறது. இப்ப நான் சொன்ன மாரி நமக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கா? நாம என்ன தப்பு பண்ணோம்? அல்லது இதுல இறைவன் நமக்கு என்ன நன்மை நாடி இருக்கிறான்? இந்த 2 விஷயங்கள்ல தான் நீங்க உங்க சிந்தனைய செலுத்திட்டு பொறுமையா இருங்க. இதத்தான் பொறுத்தல்னு சொல்றோம். அதே நேரத்துல அன்னன்னைக்கு டாஸ்க்க நீங்க நிறைவேத்துங்க. சும்மா அப்படியே முடங்கி போய் உட்கார்ந்துறாதீங்க. அன்னைக்கு இப்ப நேத்து நீங்க ஒரு 90% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு ஏதோ சில கஷ்டங்கள் உணர்றீங்க அப்படின்னா, நீங்க அட்லீஸ்ட் ஒரு 20% ஆவது பெர்ஃபார்ம் பண்ணுங்க. எதுவுமே பண்ணாம முடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்க மூவ்மெண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ பொறுமைக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. அதேபோல அதான் இந்த பொறுமைய தான் அ இந்த பொறுமைய தான் தவம், தியானம்னே நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு திருக்குறள் ஒண்ணு இருக்குது. அந்த திருக்குறள் என்னன்னா, அதாவது தனக்கு நேர்ந்த துன்பங்களை பொறுத்துக் கொள்ளுதலும், மற்றவர்களுக்கு எந்த விதமான துன்பங்களை ஏற்படுத்தாமல் இருப்பதுமே தவம் எனப்படும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அந்த திருக்குறளுடைய ஒரு நிமிஷம் திருக்குறள் நம்பர் தெரியல. அது உற்ற நோய் நான் எடுத்துறேன். உற்ற நோய் நோன்றல் உயிர்க்குறுகண் செய்யாமை அற்றே தவத்திற்குரு. திருக்குறள். அந்த திருக்குறள் நான் அனுப்புறேன் அப்புறம். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதை பொறுத்துக்கணும். மத்தவங்களுக்கு நம்ம கான்சியஸா எந்த தவறும் பண்ணிடக்கூடாது. இதை யாரு பண்றாங்களோ அவங்க தவத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது இதுதான் மேன்மை மிக்க தவம். இது செயல்முறைகள்ல நீங்க தவத்துல இருக்கு. கண்ண மூடி இருக்கிற தவம் அது வேற தவம். அது ஒரு பாசிவ் பிராக்டிஸ் மாரி. இது ஒரு ஆக்டிவ் பிராக்டிஸ். ஏன்னா உலக வாழ்க்கை அப்படிங்கிறது செயல்பாடுகள் தான். நீங்க என்ன மாரி செயல் செய்றீங்க? நீங்க என்ன மாரியான அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்கிறீங்க? என்ன செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் நீங்க இந்த உலகத்துல நினைவு கூரப்பட மாட்டீங்க. என்னலாம் செஞ்சீங்க? இதுக்கு தான் நீங்கள் நினைவு கூரப்படுவீர்கள். அதனால செயல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம கண்ண மூடி உட்கார்ற இந்த தவமே இந்த ஆக்டிவ் மெடிடேஷன பண்றதுக்கு தான். கஷ்டங்கள் வரும்போது அந்த ஒரு துன்பங்கள், சோதனைகள் வரும்போது அந்த பொறுமை அப்படிங்கிற அந்த குணத்தை மேற்கொண்டு இருப்பதற்குத்தான் இந்த தவமே நாம் செய்கின்றோம். அதனால அறுவடை அதுதான். ரிசல்ட் அதுதான். எக்ஸாம் ஹால் அதுதான். ஞாபகம் வச்சுக்கணும். இந்த புரிதலோடு இன்றைக்கு நாம் தவம் இயற்றத் தொடங்கலாம். நம் கண்களை மூடி நம்முடைய அகச்சூழலுக்குள் திரும்பிக் கொள்வோம். இந்த ஷிஃப்ட்டை ப்ராப்பரான ஒரு உணர்வோட நீங்க பண்ணுங்க. வெளி உலகம், புற உலகம், அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளோட இணைந்திருக்கின்றன, பிணைந்திருக்கின்றன. அடையாளங்கள் நம் மீது போர்த்தப்பட்டிருக்கின்றன. பொறுப்புகளும் கடமைகளும் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றன. அது அத்தனையிலிருந்தும் விலகி நம்முடைய அகச்சூழலுக்குள் அத்தனையிலிருந்தும் விலகி அப்படின்னா இது அத்தனையும் சரியான தன்மையில ஹேண்டில் பண்றதுக்கான வழிமுறைகளை நாடி நம்முடைய அகச்சூழலுக்குள் நாம் திரும்பிக் கொள்ள வேண்டும்.
அகச்சூழல் இதுதான் நம்ம ஹோம். நம்முடைய உண்மையான இருப்பிடம் இதுதான். நம்முடைய படைப்பாளன் நம்மோடு பேசக்கூடிய ஒரு புனித தலம் அகச்சூழல். அதுக்குள்ள நம்ம போறோம். உடலில் அதிட்டானாவை மேற்கொள்ளும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம். மூச்சு நமக்கு தரப்படுகிறது. நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இறைவன் நம்மை துல்லியமாக கவனித்துக் கொண்டிருப்பவனாக இருக்கின்றான். நமக்காக இந்த மூச்சை படைத்து நமக்கு தந்து கொண்டிருக்கின்றான். இந்த உணர்வுகளோடு மூச்சின் மீது கவனம் இருக்க வேண்டும். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும். ஒவ்வொரு மூச்சிலும் அந்த உணர்வை மேற்கொள்ளும். ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கலாம். ஷிஃப்ட் ஆகணும். சாட்சி பாவனை என்ற நுட்பம் எவ்வளவு முக்கியமானது. மனம் இரண்டின் அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை பலமிழக்க செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான நுட்பம் இது. இதை நாம் செயல்படுத்தவிருக்கின்றோம் என்ற உணர்வோடு கவனத்தோடு அதை செய்ய வேண்டும். மனதிலும் உடலிலும் எந்த ஒரு நிகழ்வு, தூண்டல், மாற்றம் நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த விதமான ஆதரவு நிலையும் எதிர்ப்பு நிலையும் எடுக்காமல் வெறுமனே அவைகளை பார்த்து கொண்டிருப்பது, வெறுமனே அவைகளை மேலோட்டமான தன்மையில் கவனித்துக் கொண்டிருப்பது, செயல் நோக்கங்களற்ற கவனம் கொடுத்து கொண்டிருப்பது சாட்சி பாவனை. ஒரு பார்வையாளரை போல் மூச்சு கவனிக்கப்பட்டாலும், எண்ணங்களுடைய எழுச்சி போக்குவரத்து நிகழ்ந்தாலும், தோளில் பல்வேறு விதமான சென்சேஷன்ஸ் வந்தாலும், தூக்கம் வந்தாலும், வெறுமை நிலை வந்தாலும், வெளியில என்ன மாதிரியான சவுண்ட் கேட்டாலும்
அத்தனையையும் வெறுமனே பார்த்து கொண்டிருக்கும். எந்த ரியாக்ஷன் இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கும். உறுதியான தன்மையில் சாட்சி பாவனையில் நிலை பெறுங்கள். தியானம் தொடரும்.
அதிட்டானாவிலிருந்து கலந்து கொள்ளுங்கள். நம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள். கண்களை திறந்து. இந்த இன்சைட் டைமருடைய ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எல்லாருமே எனக்கு ஷேர் பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு அந்த விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும் ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் உங்களுடைய அந்த ஸ்டார் வாங்குவீங்க இல்லையா, 7 நாள் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டார் கொடுப்பாங்க. சப்போஸ் தொடர்ச்சியாக 7 நாள் பண்ண முடியலன்னா ஸ்டார் கிடைக்காது உங்களுக்கு. சரி, அதனால் எவ்ரி வீக் வந்து நீங்கள் அந்த குரூப்பில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்காக ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் அதில். அதுக்கு அந்த காமன் கிளினிக் நம்பரில் தான் அதை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த இன்சைட் டைமரை பொறுத்த வரைக்கும் அது வந்து முக்கியமான ஒரு கருவி. அதை நீங்கள் பயன்படுத்துங்க. அதில் ஒரு நன்மை இருக்குது. அது எல்லாருமே பயன்படுத்துங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிவிட்டு டைமரை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். லாஸ்ட்டில் வந்து அந்த செஷனை வந்து நீங்கள் சேவ் பண்ணி அதில் வந்து ஒரு மெடிடேஷன் முடிச்ச உடனே கேட்பாங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேடு, டயர்டாக இருக்கேன், நல்லா இருக்கேன், கிரேட் அப்படின்லாம். அது ஒவ்வொரு நாள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கிராஃப் போடும். இறங்கி ஏறி இறங்கி ஏறி. நேற்று கிளாஸில் நம்ம பேசணும்ல, புதன்கிழமை சுரூபம், நம்மளோட உண்மையான ரூபம் என்ன அப்படின்றத பற்றி பேச மாட்டேன். அந்த கிராஃபை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், இதுதான் நம்ம உண்மையான உருவம் போல அப்படின்னு சொல்லி. நான் அன்னைக்கு ஒரு நாள் மெடிடேஷன் பண்ணும்போது ரொம்ப டயர்டாக இருந்தது. அப்போ என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் நாட் ஃபீலிங் குட் அந்த மாதிரி ஒன்று போட்டேன். இப்போ அந்த கிராஃப் லாஸ்ட்டாக ஒரு வேற ஒரு டிவைஸில் வந்து மெயில் ஐடியில் வந்து 50 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ புதுசாக இது இன்னொரு இதில் பாதியில தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த அந்த கிராஃப் வந்து எப்படின்னா, அது கோணையாக இருந்தது, அப்படி இறங்கி. ஸோ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம், நம்ம குணங்கள் என்னங்கிறது தான் நம்ம உண்மையான அந்த வெட்னஸ்டே நடந்த செஷன் இன்னொரு வாட்டி கூட நீங்கள் கேளுங்க. அது மிக ஆழமான சில புரிதல்கள் இருக்குது. அதை நீங்கள் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். எல்லாமே அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டே இருக்கேன். அதே போல் இன்னைக்கு நம்ம பேசுனதை பற்றி ஒரு எக்ஸாம்பிள். நேற்று வந்து நம்ம கிளினிக்கில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஒரு கேமரா செட்டப் ஒன்று பண்ணலாம் சார், யூடியூப் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு ஐடியாலாம் சொன்னாங்க. சரி ஓகேப்பா பண்ணுங்க, நல்ல விஷயம் தானே, எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை பண்ணணும். ஆக்சுவலி அந்த கிளினிக்ல இருந்த ரூம்ல வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் சரியா இல்லை. அதை பிளேஸ் பண்ண முடியல. அதை பிளேஸ் பண்ணால் பாத்ரூம் கதவு இடிக்குது, இந்த பக்கம் பிளேஸ் பண்ணால் பேஷண்ட்ஸ் ஃப்ரீயாக வர முடியாது, அந்த பக்கம் பிளேஸ் பண்ணால் ஏசி இருக்குது. இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உட்காந்து என்னென்னமோ யோசிக்கிறாங்க. என்னென்னமோ பண்ணி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணி ஒரு வழியாக பண்ணி முடிச்சுட்டாங்க. நான் அப்போவே நினச்சேன், இது என்ன இவ்வளோ கஷ்டமா இருக்குது, இது அந்த இதில் எதுவும் நன்மை இருக்காது போல அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் நான். எனக்கு இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணேன். சரி ஓகே பண்ணட்டும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சொல்லிட்டு எல்லாம் பண்ணி ஒரு வழியாக வச்சுட்டாங்க. வச்சு முடிச்சு நீங்க சொன்னா கூட நம்ம முடிச்ச அடுத்த செகண்டு பக்கத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, ட்ரில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேட்டேன், என்னங்க சவுண்டு? ஏதோ ஒரு ஒர்க் நடக்குதுங்க, இன்னொரு 2 மந்த்ஸ்க்கு இந்த ஒர்க். 2 மந்த்ஸ்க்கு ஒர்க் நடக்குமா? அப்போ நேத்தே நான் நினைச்சேன், இந்த இந்த வேலை இவ்வளவு காம்ப்ளிகேட் ஆகுதே, ஆகக்கூடாது. அதே மாதிரி ஒரு பேமெண்ட், இது போன மாசம் நடந்த ஒரு பேமெண்ட். எங்க அண்ணனோட கிரெடிட் கார்டு வாங்கி ஒரு சின்ன ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேமெண்ட்டுக்காக பண்ணோம். அதுக்காக அந்த பேமெண்ட் ஆகவே இல்லை. ஓடிபி வருது. அவர் ஓடிபி பண்ணும்போது அவர் ஃப்ளைட்ல இது பண்ணிட்டு இருந்தாரு, மிஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் அந்த ஓடிபி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. திருப்பி இந்த கார்டு போகும்போது அங்க சர்வர் டவுன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி 4-5 அட்டம்ப்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆகி கடைசியில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய இன்னொரு கார்டு ஒன்று இருக்கு, டெபிட் கார்டு. அந்த கார்டில் நம்பர் போட்டா என்ன ஆயிடுச்சுன்னா, பணத்தை எடுத்துட்டாங்க. பணம் டெபிட் ஆயிடுச்சு. ஆனா அது வந்து பணம் வரலன்னு சொல்லிடுது. இங்கே காசு போயிடுச்சு. இப்போ எங்க போச்சுன்னு தெரியல. அவங்கள கான்டாக்ட் பண்ண பேங்க்ல கேளுங்கங்கிறாங்க. பேங்க்ல கேட்டோன்னா இன்னும் அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வரலன்ட்டாங்க. அப்போ முன்னாடியே நம்ம அமைதியா இருந்திருக்கணும்.
அப்புறமா வந்துருச்சு. மெயில் அனுப்பிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அது பெரிய ஏன்னா இப்போ கொஞ்சம் பெரிய அமௌண்ட் அது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னா அதில் சின்ன காம்ப்ளிகேஷன் குழப்பங்கள் இருக்குன்னா நிறுத்துங்க. நிறுத்திட்டு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்க, பொறுமையை செய்யுங்கள். அதாவது பொறுமை செய்யறதா சிந்திக்கிறதா, நீங்க இது ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குது, நம்ம என்ன கரெக்டா பண்றோமா, நம்மளோட குணக்கேடுகள் எதுலையாவது ஏதாவது இதுல இன்வால்வ் ஆயிருக்கா, இதுல நமக்கு எதுவும் நன்மை இல்லையா, இல்ல பிறருக்கு நன்மை இல்லாம இருக்குமா, இதுல ஏதாவது நேர்மையற்ற தன்மை இருக்குதா, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கும். இது என்னுடைய அனுபவம், நிறைய அனுபவங்கள் இருக்கு இந்த மாதிரி ரீசெண்ட் அனுபவங்களை நான் சொல்றேன். அதனால லேசான தன்மையில வாழணும்ன்றத விருப்பமா வச்சுக்கோங்க. ஆனாலும் சில கஷ்டங்கள் வந்து நமக்கு லேசா தான் இருக்கும். ஆனா அந்த கஷ்டங்கள் மூலமா நமக்கு ஒரு பெரிய ரியலைசேஷன் கிடைக்கும் இல்லையா? அந்த ரியலைசேஷனே ஒரு சுகமா இருக்கும். ஆனா வெளியில பாத்தீங்கன்னா, என்னடா இவன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு வந்து பயங்கரமான விஷயங்கள் ரியலைஸ் ஆயிடும். ஓ! இதனாலதான் இது நடக்குது. அதனாலதான் இனிமேல் இதை செய்யக்கூடாது. இறைவனே மன்னிச்சிருங்க. இப்ப இறைவனுக்கு நம்ம ரொம்ப நெருக்கமா இருப்போம். அந்த மாதிரியான சோதனை காலங்கள். அது ஒரு சுகம் தான். அது ஒரு லேசான தன்மை தான். அதனால வந்து லேசான வாழ்க்கையை தான் இறைவன் நமக்கு விருப்பமா கொடுத்துக்கிட்டே இருக்கான். நன்மைகளை தான் நமக்கு இறைவன் விருப்பமா கொடுத்துக்கிட்டே இருக்கான். லேசான தன்மையில் நம் வாழ்க்கை அமையட்டும். தேங்க்யூ வெரி மச். அடுத்த தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம்.